ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க புனித அல் குர்ஆனிலே சர்வ வல்லமையிலுள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு நேரடியாக அறிவுறுத்திய செய்தியை நாம் சுருக்கமாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். பேச்சில் முரட்டுத்தனமான நடந்து கொள்ளாதீர்கள், கோபத்தை தடு, மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கள், ஆணவம் கொள்ளாதே, மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிக்கவும், மக்களிடம் லேசாக பேசுங்கள், உங்கள் குரலை குறைக்கவும், மற்றவர்களை கேலி செய்யாதீர்கள், பெற்றோரிடம் கடமையாக இருங்கள், பெற்றோருக்கு அவமரியாதை சொல்லாதீர்கள், அனுமதி கேட்காமல் பெற்றோரின் தனியார் அறைக்குள் நுழைய வேண்டாம், கடனை எழுதுங்கள், யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம், கடனாளர் கடினமாக இருந்தால் திருப்பி செலுத்த அதிக நேரம் ஒதுக்குங்கள், வட்டி நுகர வேண்டாம், லஞ்சத்தில் ஈடுபட வேண்டாம், வாக்குறுதியை மீறாதீர்கள், நம்பிக்கை வைத்திருங்கள், உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள், மக்களிடையே நீதியுடன் தீர்ப்பளிக்கவும், நீதிக்காக உறுதியாக நிற்கவும், இறந்தவர்களின் செல்வம் அவரது குடும்ப உறுப்பினர்களிடையே விநியோகிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கும் பரம்பரை உரிமை உண்டு. அனாதைகளின் சொத்தை விழுங்க வேண்டாம், அனாதைகளை பாதுகாக்கவும், ஒருவருக்கு ஒருவர் செல்வத்தை அநியாயமாக நுகர வேண்டாம், மக்களிடையே தீர்வு காண முயற்சிக்கவும், சந்தேகத்தை தவிர்க்கவும், உளவு பார்க்கவும் முதுகெலும்பாகவும் வேண்டாம், உளவு பார்க்கவோ அல்லது பின்வாங்கவோ கூடாது. தர்மத்தில் செல்வத்தை செலவிடுங்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஊக்குவிக்கவும், தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். அவ்வாற்றை கடைப்பிடிப்பதன் மூலம் பணத்தை மிகைப்படுத்தாமல் செலவிட வேண்டாம். நினைவூட்டல்களுடன் தர்மத்தை செல்லாதது. விருந்தினர்களை கௌரவிக்கவும், நீங்களே பயிற்சி செய்த பின்னரே மக்களுக்கு நீதியை கட்டளையிடுங்கள். பூமியில் துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள், மக்களை மசூதிகளில் இருந்து தடுக்க வேண்டாம். உங்களுடன் போராடுபவர்களுடன் மட்டுமே போராடுங்கள். போரின் ஆசாரங்களை வைத்திருங்கள், போரில் பின்வாங்க வேண்டாம். மதத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள். மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்ள வேண்டாம். 2 முழுமையான வருடங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுங்கள். சட்டவிரோத உடலுறவை கூட அணுக வேண்டாம். ஆட்சியாளர்களை அவர்களின் தகுதியால் தேர்ந்தெடுங்கள். ஒரு நபரை தனது எல்லைக்கு அப்பால் சுமக்க வேண்டாம். பிளவுபடாதீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் அதிசயங்கள் மற்றும் படைப்பு பற்றி ஆழமாக சிந்தியுங்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களின் செயல்களுக்கு சமமான வெகுமதி உண்டு. உங்கள் இரத்த உறவில் உள்ளவர்களை திருமணம் செய்யாதீர்கள். குடும்பத்தை ஆண்கள் வழிநடத்த வேண்டும். மோசமாக இருக்க வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம், ஒருவருக்கு ஒருவர் கொல்ல வேண்டாம், வஞ்சகத்திற்கு வக்கீலாக இருக்காதீர்கள், பாவத்திலும் ஆக்கிரமிப்பிலும் ஒத்துழைக்காதீர்கள், நீதியுடன் ஒத்துழைக்கவும். பெரும்பான்மை இருப்பது என்பது சத்தியத்தின் அளவுகள் அல்ல. நீதியாக இருங்கள். முன்மாதிரியாக குற்றங்களுக்கு தண்டனை. பாவமான மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக பாடுபடுங்கள். இறந்த விலங்குகள், இரத்தம், பன்றியின் சதை தடை செய்யப்பட்டுள்ளன. போதை மற்றும் ஆல்கஹால் தவிர்க்கவும். சூதாட்டம் வேண்டாம். மற்றவர்களின் தெய்வங்களை அவமதிக்க வேண்டாம். மக்களை ஏமாற்ற எடை குறைக்கவோ அளவிடவோ வேண்டாம். சாப்பிடுங்கள், குடிக்கலாம், ஆனால் அதிகமாக இருக்காதீர்கள். பிரார்த்தனை நேரங்களில் நல்ல துணிகளை அணியுங்கள். பாதுகாப்பை நடுபவர்களை பாதுகாத்து உதவுங்கள். தூய்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கருணையின் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். அறியாமையால் தவறு செய்தவர்களை அல்லாஹ் மன்னிப்பான்.
கடவுளை அழைப்பது ஞானத்துடனும் நல்ல போதனையுடனும் இருக்க வேண்டும். மற்றவர்களின் பாவங்களை யாரும் தாங்க மாட்டார்கள். வறுமைக்கு பயந்து உங்கள் பிள்ளைகளை கொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரியாததை தொடர வேண்டாம். வீணானவற்றிலிருந்து விலகியிருங்கள். அனுமதி பெறாமல் மற்றவர்களின் வீடுகளுக்குள் நுழைய வேண்டாம். அல்லாஹ்வை மட்டுமே நம்புபவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான். மனத்தாழ்மையுடன் பூமியில் நடங்கள். இந்த உலகத்தின் உங்கள் பகுதியை புறக்கணிக்காதீர்கள். அல்லாஹுவோடு வேறு எந்த கடவுளையும் அழைக்க வேண்டாம். ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட வேண்டாம். சரியாக சேருங்கள், தவறை தடை செய்க. பூமி எங்கும் கொடுமையில் நடக்காதீர்கள். பெண்கள் தாங்கள் நெற்றியை காட்டக்கூடாது. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். அல்லாஹ்வின் கருணையை விரக்தியடைய வேண்டாம். தீமையை நன்மையால் விரட்டுங்கள். ஆலோசனையின் மூலம் விவாகரத்துகளை தீர்மானியுங்கள். உங்களில் மிக உயர்ந்தவர்கள் மிகவும் நீதி உள்ளவர்கள். மதத்தில் துறவறம் இல்லை. அறிவு உள்ளவர்களுக்கு அல்லாஹுவால் உயர் பட்டம் வழங்கப்படும். முஸ்லிம் அல்லாதவர்களை கனிவாகவும் நியாயமாகவும் நடத்துங்கள். பேராசையிலிருந்து உங்களை காப்பாற்றுங்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருங்கள். அவன் மன்னிப்பும் கருணையும் கொண்டவன். கேட்பவரை விரட்ட வேண்டாம். ஆக மக்களுக்கு 100க்கு அதிகப்படியான நேரடியான அறிவுறுத்தல்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். நிச்சயம் நாம் இதை செய்து வாழ்க்கையில் பயனடைவோம், மறுமையில் வெற்றியடைவோம். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரளச் செய்து விடாதே. எங்கள் இறைவா, நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம். நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. கிருபையாளர்களையெல்லாம் நீ மிகவும் மேலானவன். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். வழிபடுவதற்குரிய நாயன் அவனையன்றே வேறு யாரும் இல்லை. அவன் மீதே நான் பரிபூரமான நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.